எப்படியும் இந்த வீட்டுல இருந்து அன்னகொண்ட பாம்பு கிட்ட மாட்டாம தப்பிச்சா நம்மளுக்கு போதும். என்ன உசுன்னு சவுண்ட் கேக்குது? எவன்டா அது அடுப்புல இருந்து குக்கர் விசில் ஆஃப் பண்ணாம வந்தது? அச்சச்சோ, இது அன்னகொண்ட பாம்பு, ஓடுறா. இந்த பாம்பு கிட்ட மாட்டணும்னா நம்ம தந்தூரி சிக்கன் தான் இன்னைக்கு. அதுக்கு அன்னகொண்ட சார் என்ன மட்டும் சாப்பிடாதீங்க, நான் குளிச்ச 6 மாசம் ஆச்சு. கதவு திறந்துல உள்ள வருதுங்க நம்மள நோக்கி. ஐயா என்னைய விட்டுருங்க, நான் அவ்வளவு நல்லா இருக்க மாட்டேன். வர்றேன், திரும்ப வர்றேன். உனக்கு தல, நான் உங்கள் கபிலமம். இந்த வீடியோல நம்ம என்ன போறோம்னா அனகுண்டா ஹாரர் கேம் தாங்க பார்க்க போறோம். நம்ம உள்ள பூந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பாம்பு இருக்கான், அந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அந்த கேம். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஓகே ரைட், கேமுக்குள்ள போலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ் வேணும்னா சொல்லுங்க, உடனடியே போட பாப்போம். ஓகே, எதை போடுறாங்க? இந்த இடம் ஒன்னும் காலியா இல்ல, அத நான் தான் இருக்கேன்டா. அந்த அனகுண்ட பாம்பு இருட்டுக்குள்ளதான் இருக்கேன், நம்ம தான் பார்த்து நடந்து போகணுமா. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம 10 பேப்பர் எடுத்தா போதும், அந்த அனகொண்டா இருந்து தப்பிச்சிரலாம். ஓகே, முதல்ல இந்த ரூமுக்கு போய் பாப்போம். என்னடா ஆட்டோமேட்டிக்கா திறக்குது? என்னடா கதவுக்கு ஏதோ சென்சார் வச்சிருக்கீங்களா? இதுலடா கேமராலாம் இருக்கு. ஓகே, வந்தவனே ஒரு பேப்பர் கிடைச்சிருச்சுங்க. இந்த பேப்பர்ல என்ன இருக்கு? சி, இதுக்கு அடுத்து பாம்பு நம்மள துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கதவுல என்ன இருக்குன்னு பாத்துற வேண்டியது. பாம்பு வேற வருதான் தெரியல. ஓகே, இங்க ஏதாச்சும் இருக்கா? இங்க ஒண்ணுமே இல்லையே. சரி, அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். உசு உசுன்னு வேற பக்கத்துல எங்கேயோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாம்பு அணையவும் நம்ம பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு, பாம்பு வேற வந்தா கூட தெரியாது. சரி, இந்த ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஆஹா, இங்க ஒரு பேப்பர் இருக்குங்க. இது என்னது? பி சேஃப். ஓ, நம்ம பாதுகாப்பா இருக்குவாங்க. ஒரு பேப்பர் எடுக்க சவுண்ட் வேற கேக்குதுங்க. அந்த சவுண்டுக்கு நோக்கி வேற பாம்பு வந்துரும் நினைக்கிறேன். அதனால பேப்பர் எடுத்தவனே அந்த இடத்த விட்டு ஓடிர வேண்டியதுதான். ஓகே, அப்படியே சைஸா இந்த ரூம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான். இங்க ஏதோ இருக்கே. 3வது பேப்பர் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க. என்னது? இட்ஸ் பேடா. அச்சச்சோ, அப்படின்னா பாம்பு நம்மள நோக்கி சீக்கிரமா வந்துரும் நினைக்கிறேங்க. இந்த ரூம் விட்டு டக்குன்னு ஓட வேண்டியதுதான். இந்த கேம்ல ஒரு வாட்டி பாம்பு கிட்ட மாட்டினா அவ்வளவுதாங்க, கேம் பினிஷ்டு. இந்த கேம்ல இந்த பாம்பு போட்டு தள்ளணும் நினைச்சா கூட போட்டு தள்ள முடியாதுங்க. கென்னு கூட இல்லங்க இந்த கேம்ல. எப்படியே ஃபர்ஸ்ட் வந்தவனே 3 பேப்பர் கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பேப்பரே கிடைக்க மாட்டேதுங்க. அதுக்குள்ள பாம்பு குறுக்க வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம ஓடதாங்க முடியும். டாய்லெட்லயாச்சும் ஏதாவது இருக்கா? இங்கேயும் ஒண்ணும் இல்லையா? அட கொய்யால, இந்த பேப்பர் வேற கிடைக்க மாட்டேது. அந்த பாம்பு நம்ம பக்கத்துல தான் சுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் வேற ஹெவியாவே கேக்குது. எது வழி எது செவர்னே தெரியலங்க, அவ்வளவு இருட்டா இருக்குங்க. ஆஹா, அங்க ஏதோ லைட் எரியுதுங்க அந்த ரூம்ல. சரி, அந்த ரூம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க வேண்டியதா. அப்பாடா, ஏதோ ஒரு பேப்பர் கிடைச்சிருச்சுங்க. 4வது பேப்பர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்னடா கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு? எப்படியே அந்த பாம்பு கிட்ட மாட்டாமலே 4 பேப்பர் எடுத்தாச்சுங்க. அப்படியே 5வது பேப்பர் எடுத்தா நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அச்சச்சோ, பாம்பு வந்துருச்சு. ஓடுறா. எங்க பின்னாடியே துரத்திட்டு வருதுங்க. நம்ம பேப்பர் எடுத்த சவுண்ட்ல சீக்கிரமா வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க அந்த பாம்பு. அப்படி இந்த ரூம்ல பாத்துற வேண்டியது. அச்சோ, இது ஆல்ரெடி இந்த ரூமுக்கு வந்துட்டேனே. ஓடுறா தம்பி. அப்புறம் இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ரைட், அப்படி இந்த ரூம்ல போய் செக் பண்ணிட வேண்டியதான். டேய், இந்த ரூமுக்கு வந்துட்டேனே. ஐயோ, அந்த ரூமுக்கே வரீங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம கூடிய சீக்கிரத்துல அந்த பாம்பு கிட்ட மாட்டிடுவோங்க. ஏதோ புது ரூமாச்சும் கிடைக்குதா? எல்லாமே இருட்டில் தெரியவும் மாட்டுதுங்க. ஓகே, அப்படி இந்த வழியில போய் பார்ப்போம். இந்த வழி புதுசா தான் இருக்கு. ஓகே, அப்படியே போக வேண்டியதாங்க. ஓகே, இந்த ரூம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட வேண்டியதான். என்னது? ஆஹா, 3 பேப்பருங்க. சூப்பர், அப்படியே எடுத்துட வேண்டியதான். என்னடா எடுக்க முடியல தம்பி? எடுறா தம்பி. என்னடா இது? என்னடா சின்ன பிள்ளை கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. எப்படியே வெற்றிகரமாக 5வது பேப்பரை நம்ம எடுத்துட்டோங்க. இன்னும் 2 பேப்பர் பார்த்துட்டோம், ஆனாலும் ஓடிரும். ஏன்னா அந்த பாம்பு நம்ம பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிட்டோம்னா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஓகே, இந்த ரூமை செக் பண்ணிட வேண்டியதுங்க. ஆஹா, நம்மளுக்கு 3 பேப்பர் இருக்குங்க. ரைட்டு. ஓகே, இந்த பேப்பர் என்னதுன்னு பாத்துருவோம். ஏன்னா சாபி மாதிரி இருக்கு. ஓகே, மிச்சம் இருக்கிற 2 பேப்பர் அப்புறம் எடுத்துக்குவோம். ஏன்னா பாம்பு இந்த இடத்துக்கு வந்துடும், அடுத்து நம்மள போட்டு தள்ளிடும். எங்க நம்மளுக்கு 10 பேப்பர் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் பேப்பர் எடுக்க முடியல, ஏன்னாலும் பாம்பு பின்னாடியே வந்துடும். ஓகே, அப்படியே ஒண்ணு சைஸா போய் எடுத்துட வேண்டியதான். அப்பதான் அந்த பாம்பு கிட்ட தப்பிச்சு நம்ம பேப்பரை எடுத்துட்டு மெயின் டோர் வழியா தப்பிச்சிடலாம். ஓகே, இந்த வழியில ஐயோ, இந்த ரூமுக்கு எத்தனை வாட்டி தான் வருவேனே தெரியல. அப்படியே இந்த வழியில போனோம்னா கரெக்டா அந்த ரூமுக்கு போயிடலாம் நினைக்கிறேங்க. அப்படியே போக வேண்டியது சைஸா அந்த பாம்புக்கு தெரியாம. அச்சோ, என்னங்க போதுங்க, எங்க இந்த வழியிலாங்க அந்த பாம்பே போகுது. அப்படியே போ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். சரிங்க, அது இந்த சைடு போதும். நம்ம அந்த சைடு போனோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே, இதுகிட்ட மட்டும் நம்ம மாட்டணும். லெமன் புளியற மாதிரி புளிஞ்சே நம்மள ஜூஸை குடிச்சிருங்க. ஓகே, அந்த வழியில போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 2 பேப்பர் மிச்சம் இருக்கு, அதை எடுத்துடலாம். அப்படியே சைஸா போய் அப்படியே டக்குன்னு போய் அந்த ரூம்ல அந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பேப்பர் அப்புறம் எடுத்துட வேண்டியதான். ஓகே ரைட், வந்துடாச்சுங்க. ஓகே, பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியல. எட்ரா தம்பி, அந்த பாம்பு வேற வந்துட போதுடாடே. எட்ரா. ஓகே, பெல்லா. எங்க சும்மாவே எடுத்தாலே பெல் சவுண்ட் கேட்கும், இப்ப பெல்லு வேற கொடுத்துருக்காங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேங்க. எப்படியே வெற்றிகரமாக 7வது பேப்பர் எடுத்தாச்சுங்க. இன்னும் 3 பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியும், அதை நம்ம பொறுமையா எடுத்தாலே போதுங்க. அந்த பாம்பு கிட்ட மட்டும் தப்பிச்சாலே போதும் நம்மளுக்கு. ஓகே, இந்த ரூம்ல 2 இருக்குங்க, இங்க ஒண்ணு எடுத்துட வேண்டியதா. என்னது இது? ஓகே, ஓ குட்டா. அப்ப சரிங்க, நம்மளுக்கு நல்ல சகுனம் தாங்க கிடைச்சிருக்கு. பாம்பு வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையா போக வேண்டியதுதான். எப்படியே 8வது பேப்பர் எடுத்தாச்சுங்க.
பாத்துங்க இன்னும் ரெண்டே ரெண்டு பேப்பர் எடுத்துட்டு வா அந்த பாம்பு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். இதோட 4வது வாட்டி இந்த ரூமை செக் பண்ணிருப்பேங்க. எனக்கு வேற தெரியலங்க இருட்டுல எந்த ரூம் எங்கேயும் இருக்குன்னு. அந்த 2 பேப்பர் எடுக்கிறதுக்குள்ள வீடியோ சுத்த வச்சிட்டாங்க என்னைய. ஓகே இந்த வழியில கரெக்டா போனோம்னா அந்த ரூமுக்கு போய் சேர்ந்துடலாங்க. ஓகே அப்படியே சைஸா போக வேண்டியதான். பாம்புக்கு தெரியாம போகணும். பாம்பு இன்னும் பாக்கல ரைட்டு சொல்லி வாய முடியல அதுக்குள்ள இந்த பாம்பு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஏன் மலை பாம்பே உன்னை மலையில தானே தங்க சொன்னாங்க. உன்னை யார் இந்த இடிச்சு போன வீட்டுல தங்க சொன்னா? இன்னும் 2 தாங்க. இந்த 2 எடுக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு நம்மள சின்ன பின்னமா ஆக்கிரும் போல இருக்கு. ஓகே ரைட் அப்படியே ஓட வேண்டியதான். இங்கதான் அந்த ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். ஓகே ரைட்டு அப்படியே அந்த ரூம் தாங்க. இந்த ரூம் தான் நினைக்கிறேன். இந்த ரூம்லயே ஐயோ இது ரூமே இல்லடா டேய். ஏடா இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டேதுடா. இதாங்க இந்த ரூம் தாங்க. ஓகே இங்கதாங்க அது ஒரே ஒரு பேப்பர் இருக்கு. இது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 9வது பேப்பர் கிடைச்சிருங்க. என்னது இது? என்னது ரண்டா ஏங்க நம்மள ஓட சொல்றாங்க. ஓகே ஓடிர வேண்டியதான். பாரு இப்ப ஓடல எப்பங்க அந்த பாம்பே என்னை துரத்தி பிடிக்க முடியாதுடா. அவ்வளவு வேகத்துல ஓடுறேன். 9வது பேப்பர் எப்படியே கிடைச்சாச்சு. இன்னும் கடைசி பேப்பர் 10வது பேப்பர் அது மட்டும் கிடைச்சா போதுங்க. நம்ம அந்த மெயின் டோர் வழியா எஸ்கேப் ஆயிடலாம் அந்த பாம்பு கிட்ட இருந்து. இந்த ரூம் தான் நினைக்கிறேன். ஓகே டக்குன்னு போய் அந்த பேப்பர் எடுத்துட்டோம்னா என்னது இது? என்னங்க இது எலும்பு கூடலாம் வருது. ஐயோ நம்மளுக்கு டேஞ்சர் தான் நினைக்கிறேன். எப்படியும் அந்த மெயின் டோர் வழியா வந்தாலே போதுங்க. அப்படியே ஓடிச்சு தப்பிச்சிடலாம். ஜேக்கி போற ஒரு வெறியில வாய் வேற ரொம்ப ரோல் ஆகுதுங்க. ஓகே டக்குன்னு போடா. ஐயோ இதுவாச்சு இது இல்ல. அடே அண்ணன் குண்டா மலை பாம்பே இப்ப மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வந்துடாத தயவு செஞ்சு. நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிக்கிறேன்டா. அதுக்கடுத்து நீ எப்படி வேணா வாழ்த்து போ அந்த வீட்டுல. நீங்க எங்க ஓனாலும் முட்டு சண்டையில மாட்டிக்கிறேங்க. இந்த இருட்டுல ஓயிட ஒண்ணுமே தெரிய மாட்டேது. டியூப் லைட் வைங்க அந்த இடத்துல. ஓகே இந்த வழிதாங்க அந்த மெயின் டோர் இருக்கு. அடே மலை பாம்பே இப்ப முடிஞ்சா வந்து புடிடா. எப்படியோ ஒரு வழியே தப்பிக்க போறோம். எனக்கு யாராலும் தடுக்க முடியாதுடா. ஓகே ரைட்டு. அடே அண்ணகுண்டா உனக்கு ஒரு கும்பிடு இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு வரட்டா. ஓகேங்க இந்த வீடியோ முடிச்சுக்குள்ள நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே பாய் காய்ஸ்.